யாருப்பா யாருப்பா யார் யாரும் சொல்லியே ஐயா வாங்க 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 யாரும் வந்து நம்ம ஊருங்க வாங்க சபைக்குரிய சபை பெருமையா சபை எப்பேற்பட்ட சபை பெருமைக்கு வந்தது எப்பேற்பட்ட பெருமைக்குரிய சபை ஆமா தெய்வீக சபை உண்மை தெய்வீக சபையிலே வந்தவர் ஆமா நீங்க சொன்னாதே தெரியும் ஆமா சொன்னாதான் தெரியும் தெரிவிக்கிறியா ஆமா சரிங்க ராஜா உண்மை ஆட்டை குறித்து சொல்லக்கூடிய ஆட்டை குறித்து குருவாதன் என்று சொல்லக்கூடிய ஆமா ஐயா நீதிமந்திரி அடியே அப்பா என்னடா நீட்டு மந்திரி யாரு அரசு அறிவிக்கக்கூடிய பல நீதிகளை உரைக்கக்கூடிய நீதிமந்திரி நீங்க நீதிமந்திரியா ஆமா என் காதுல நீதிமந்திரி ஆமா அவர் யாரு ஐயோ யாரு என் ஜம்பா திருநாள் செலவாகுது இவதான் புட்டி மந்திரியாயா புல்லா ஆப்பா கோட்டை கட்டிக்காங்க உன்ன மாதிரி புத்தி இல்லாதவனுக்கு புத்தியை உரைக்கக்கூடிய புத்தி மந்திரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐயா சரி போங்க யார் என்று தெரியுதா உனக்கு சொன்னா தெரியும் அரியன் பெயரோ மன்னருக்கு அருகாமையில் உள்ள தளபதியா 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 ஏண்டா நீங்க தளபதியா பெரிய பதியாச்சு உங்களுக்கு ஆமாண்டா யாருங்க ஐயா தெரிகிறது யாருங்க விவேகத்திலும் சித்த தைரியத்தில் விலகக்கூடிய ஆமாங்க அடி ஏன் விவேக மந்திரி இவரு விவேக மந்திரி ஆமா அதுல வந்து புத்தி மந்திரி புத்தி மந்திரி புத்தி நீ வந்து விவேக மந்திரி பல வேலைக்கு அரசருக்கு அருகாமை இருக்கக்கூடிய மெய்காப்பாளன் அடியேன் அரசருக்கு நேர் அருகாமையில் இருக்கக்கூடியவன் ஆமா வாயில விடு மெய்காப்பாளர் அப்படி இருந்தாலும் அரசரை பார்க்க வேண்டும் ஐயோ இந்த மந்திரிமார்களை சூழ மெய்காப்பாளர்களை சூழ இந்த சபைக்கு வரண்டா பெருமையா இருக்கணும்
அணிந்து வைக்கக்கூடிய நவரத்னங்கள் பதிக்கப்பட்டு ஆமாங்க மணிமகுடமானது எப்படி இருக்குது? அதிகாலையிலே சூரிய பகவான் எப்படி தகத்தவங்களும் தெரிஞ்சு வராரு அது போல உங்களுடைய மகன் எப்படி பெருமையாகுதுங்க? பெருமையாகுதுங்க. என்னோட யாவர்கள் குறை என்ன முறையிட்டு பார்த்தாங்க, எந்த குறையும் கிடையாது. ஆமா, அது இருந்தாலும் இந்த ராஜா வருகிறார் என்று எப்படி பார்த்து கொள்கிறார்? யார் யார்? அப்படியே யாதொரு உரையமன்றியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலே நம்முடைய நாட்டு வழக்கங்களை கற்க தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ள தக்க பதிலளிக்கின்றீர்களா?
உம்மாரி விளைப்பயிரி மக்கள் சேவத்தோடு வாழ்ந்து வர அரசு அவரவர்கள் பகுதி வனத்தை கட்டிவிட்டு அதற்கு உண்டான ரசீதி வனத்தை பெற்றுக் கொண்டு போகிறார். சந்தேகம் இப்ப வந்து பார்த்தா நாட்டினுடைய வளர்ச்சி விசாரிச்சு வந்திருந்தாரு. உண்மைதான். இந்த பக்கத்தில் போய் அழைச்சீங்க. ஆனா ஆனால் என்று அளவு சந்தேகம். ஏன் என்ன ஒன்று புரியவில்லையே. அதான் என்ன கேட்டு பார்ப்போம். கேட்டு பாருங்க.
என்ன இப்பாரி ஓச்சா வந்தோம் ஏபிரோ இங்காய் வந்தோம். அப்புறம் அப்பாய் முடிவு தனித்து எவ்வாறு உயிர்வேன்? அப்பா மந்திரி மகன் கஷ்டப்படுறாங்க. இப்ப என்ன பாருனா உலகம். இந்த உலகத்திலே யாராண்டிய சபதம் செய்து சொல்கிறார். அந்த சபதம் உங்களாண்ட யாராண்ட செய்வாங்களா? குட்டி மந்திரியா எந்த மந்திரியா செஞ்சாரு? செய்ய போறாரு. எல்லாரும் செய்யல. ஒருவேளை எங்க பாட்டியார் செஞ்சுட்டு உன்னாண்டே செய்யல. உங்க பாட்டியார் என்ன போறாரு? சாமி சத்தியா உங்களாண்டியே சத்தியம் செய்யல. யாரான கேட்டு பார்ப்போம். செய்து என்று எடுத்து தெரிவித்தீங்க. எப்போது என்ன சபை செய்தீர்கள்? அபிமானம் செய்தார் பின்பு வேதியன் தன்னை கொண்டிட அப்பா மந்திரி மாறார் கஷ்டப்படுறாரு. அதாவது ஆதியில துரோணர் வந்து பிரம்ம குலத்திலே பிறந்தவர். ஆமாம் பிராமணர். இவர் வந்து சத்திரிய ஆடவர். ஆமாம் சத்திரிய குலத்துக்கும் பிரம்ம குலத்துக்கும் வந்த விரோதம். ஆமா எனக்கு ஒண்ணும் தெரியல. அதான் கேட்டு பாப்போம். என்னவா சத்தியாகும்? நீங்களோ சத்தியார் குலம், பிராமணர் குலம், இருவருக்கு வந்த விரோதம் என்ன அரசு? அப்படி என்று கேட்கின்றாயா? நீங்க வந்து சத்திரிய குலம், அவரு துரோணாச்சாரி பிரம்ம குலம். உங்களுக்கு 2 பேருக்கு வந்த விரோதம் என்னன்னு கேட்கிறேன். நான் கேட்கலாம். விளக்கமாக சொல்லுகின்றேன். நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் கேட்கிறோம். புரியுதா? என் தந்தையாக விளங்கக்கூடிய சோமுகாராஜனானவர். உன் தந்தையுடைய பெயரு சோமகராஜன். அவரோ என்ன செய்தார்? என்னை அக்னிஹோத்திர முனிவரிடத்திலே பாடங்களை கற்றுக்கொள்ள கொண்டு போய் விடுத்தார். அதாவது உங்களுக்கு குருவுடைய பெயர் வந்து அக்னிஹோத்திர முனிவர். அவரிடத்திலே நான் சிறியவனாக இருக்கும் பொழுது என்னை கொண்டு போய் பாடசாலையிலே விடுத்தார். பாடசாலை கொண்டு போட்டாங்க. கல்விகளை கற்க கல்விகளை கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கு துரோணர் என்று சொல்லக்கூடியவர் அண்டரர் அவர் வந்து சேர்ந்தார். அவருக்கும் எனக்கும் அளவில்லாத நட்பு ஏற்படுகிறது. இணையுறையாத நண்பர்களானோம். ஆமாம். அதாவது உங்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய அக்னிஹோத்திர முனிவர் இல்லாத நேரத்திலே துரோணருக்கு தெரிந்த கலைகள் அனைத்தையும் எனக்கு கற்றுக் கொடுப்பார். உனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமாம். எனக்கு தக்க பருவம் வாய்ந்தது. என் தந்தையானவர் என்னை நாட்டிற்கு அழைத்து செல்ல பாடசாலைக்கு வரார். ஆமா அறிகின்றார். தக்க பருவம் வாய்த்து என் தந்தை என்னை அழைக்கின்றார் நாட்டிற்கு. அப்பொழுது என்னுடைய நண்பரான துரோணரை விட்டு பிரிய எனக்கு மனமில்லை. ஆமா மனமில்லாமல் பிரிந்து வரக்கூடிய நேரத்திலே துரோணரிடத்திலே சொல்கிறேன். என்னவென்று? துரோணரே நண்பா,
உன்னை விட்டு பிரிய எனக்கு மனமில்லை. உன்னை விட்டு பிரிய எனக்கு மனமில்லை. நான் நாட்டிற்கு சென்று மன்னராக முடிசூட்டி அரசு புரிந்த அந்த நேரத்திலே நீ என்னை தேடி வந்தால் என் நாட்டிலேயே எனக்கு வேறுபாதி ராஜ்யம் தருகின்றேன் அப்படி என்று சொன்னீர்கள். ஆமா, என் தந்தையானவர் என்னை நாட்டிற்கு அழைத்து வந்தார். அழைக்கின்றார். எனக்கு கோகிலாதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை வரவழைத்து நாட்டிற்கு முடிசூட்டி என்னை மன்னராட்சி அந்த சமாச்சாரம் அப்படியே இருக்கட்டும். நான் நாட்டில் சிம்மாசனத்திலே பாஞ்சால நாட்டிற்கு மன்னனாக அரசு புரிந்து வருகின்றேன். அந்த நேரத்தில் நாரத மகாமுனிவர் நாரத மகாமுனிவருக்கு ஒரு சாபம். என்ன சாபம்? ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் அவருடைய சிரமமான ஆயிரம் சுந்தராக தத்தகுரமாக கொடுத்த சாபம். ஆகையால் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வார் போது உண்மைதான். அவர் போறார். அதிகாலையில் எழுந்து முடித்து 3 உலகம் வரார். 2 உலகம் போறார். ஆமா, எங்க போறார்? வைகுண்டம் போறார். ஜீவன் நமோ நாராயணமூர்த்தி பார்க்கிறார். கடையில சத்தியலோகம் போறார். தந்தை பிரம்மதேவனை கலைவாணியை தரிசிக்கின்றார். ஆமா, கடன் கிடைக்கல. 3வது ஒரு இடம் போறார். கைலாயம் போறாரு. காத்தா சிவபெருமானை பார்த்தார். சொல்றாரு, என்ன நீ கற்பிலே சிறந்தவர்கள் 3 நபர். யார்? அலைமகள் யார்? லட்சுமி. கலைமகள் சரஸ்வதி. மலைமகள் பார்வதி. இவர்கள் 3 பேர் தான் கற்பிலே சிறந்தவர்கள் என்று பார்த்தால் பூலோகத்தில் கிருபருடைய தங்கை யோனருடைய மனைவி. ஆமா, கிருபாங்கனி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் கற்பிலே சிறந்தவராக இருக்கின்றார். அப்படி என்று தாத்தாவோட சொல்லிடுறார். உடனே தாத்தா சிவபெருமான் பார்த்தாரு. நாரதா, உண்மையா கற்பிலே சிறந்தவர்கள் இவர்கள் 3 பேர் தான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இவர்களை விட சிறந்தி பெண்மணி பூலோகத்தில் இருக்கின்றாரா? யாரு சொல்றது? சிவபெருமான் சொல்றாங்க. பாட்டியோட கற்பிலே சிறந்தவங்க. உங்க பாட்டி எங்க பாட்டி தான் கற்பிலே சிறந்தவர். எப்படா சொல்றேன்? பாட்டுக்கார செத்துட்டா மானாவதி குடிக்கான வச்சுக்கிறேன். உங்க பாட்டுக்கார செத்துட்டா மானாவதி குடிக்கான வச்சுக்கிறேன். அதான் கற்பிலே சிறந்தவர். நாரத மகாமுனிவர் சிவபெருமான் சொல்றாரு, நாரதா, நான் உடனடியாக இந்த ரூபத்தை அகற்றி சன்னியாசியாக வேடம் கொண்டு பூலோகம் போனோம். அந்த கிருபாங்கனி அம்மையாரை சந்திக்க வேண்டும். அவர் கற்பை நாம் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதரும் சிவபெருமானும் பூலோகம் வர்றாங்க. எப்படி? அந்த சுயரூபத்தை அகற்றி சன்னியாசியாக வேடம் கொண்டு வருகின்றார். சன்னியாசினா ஒரு சாமியாரா வர்றாங்க. காவியாரை உடுத்துண்டு சாதியாகி என்று சொல்லக்கூடிய பிச்சைக்கார மாதிரி வர்றாங்க. அந்த உடனே அந்த துரோணருடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார். துரோணர் அங்க இல்ல. அதிகாலையில் இருந்து ஜபலக்ன ஞாபகங்களை முடிக்க காலகட்டத்தில் செல்ல ஆத்தங்கரைக்கு போயிட்டார். அவர் செஞ்சு விட்டார். ஆமா, அந்த நேரத்தில் இவங்க போறாங்க. உடனே அம்மா, எங்களுக்கு நீங்கள் அன்னமளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிருபாங்கனி அம்மையார் பார்க்கின்றார். இப்பேற்பட்ட முனிவர்கள் சாமியார்கள் வந்திருக்கின்றார்களே, அன்னம் வேண்டும் என்று கேட்கின்றார். நாம் இடவில்லை என்றால் அது தர்மமா? அப்படி என்று நினைத்து ஐயரே உடனே தலையை தயார் செய்கின்றேன் அப்படி என்று அந்த அம்மையார் சொல்றாங்க. யாரு? நம்மளுடைய தங்கை யோனுடைய மனைவி கிருபாங்கனி அம்மையார். அந்த அம்மாவுக்கு வந்து கிருபாங்கனி பேரு. ஆமா, புரியுதா? சுருக்கமா சொன்னா கிருபி. ஆமா, சுருக்கமா சொன்னா கிருபாங்கனி பேரு. கிருபாங்கனி பேரு. அந்த அம்மையார் சொல்றாங்க. அதுக்கு உடனே இந்த சிவபெருமான ஆர்தரும் அதாவது சன்னியாசி ஆடுறாங்களே, அவங்க சொல்றாங்க, நீங்க தலையை தயார் செய்யுங்கள், நாங்கள் ஆத்தங்கரையை சென்று ஜவதங்களை ஞாபகங்களை முடித்து உடனே வந்து சொல்றாங்க. சரி, இவங்க தலையை தயார் செஞ்சுட்டாங்க. இவங்களும் ஜவத்தை நீராடிட்டு கிரகம் வந்துட்டாங்க. அந்த உடனே அமர்ந்தார்கள். 2 இலை போட்டார்கள். சாதம் கொண்டு வராங்க. யாரு? அந்த அம்மையார். இந்த முனிவர்கள் சிவபெருமான ஆர்தரும் ஆர்வமாக இருக்கிறார்களே, அவர்கள் சொல்லுகின்றார், அம்மா, நீங்கள் இப்படி அம்மா மட்டும் இப்படி பிச்சு கொண்டா தரமாட்டேன், நாங்கள் சாப்பிட மாட்டோம்.
எங்களுக்கு நீங்க எப்படி அன்னம் போடணும்? நீங்கள் ஆடையெல்லாம் கலந்து நிர்வாணமாக அன்னம் வட்டித்தால் நாங்கள் சாப்பிடுவோம். அப்ப நிர்வாண பிச்சை கேட்கிறாரா? பிச்சை நிர்வாண பிச்சை அநியமாகுதா? நீ துணி போடுற காரணம் துணி நாம வந்து சாப்பாடு போட சாப்பிடுறாயா அப்படின்னு இந்த சிவபெருமானி சொல்லு. அந்த அம்மையா கடையின்றி உள்ளே சென்றால் ஆடைகளை கலந்தால் இவருக்கு அன்னம் போறதுக்கு வராங்க. எப்படி வராங்க? அந்த அம்மையாருக்கு இந்த சிலை என்று சொல்லக்கூடிய முடியானது அழகன் என்றால் கூந்தல். அந்த கூந்தலை முன்புறமாக விரித்து விட்டு மானத்தை மறைத்து இந்த அபயங்களை மறைத்து முன்பாலாகவே வருவது அன்னம் வட்டிப்பது, பின்பாலாகவே செல்வது. அப்படியே சொல்றது சரியா? அப்படியே அன்னம் போட்டாங்க பாரு. இந்த சிவபெருமானவர் இவர்கள் அன்னத்தை பார்க்க வேண்டும், இவர் கருத்தை சோதிக்க வேண்டும் என்று வாழுதேவனை நினைக்க வாழு பகவான் காஞ்சாத வந்து கூந்தலை அசைக்க அந்த அம்மையா ஞானத்திலே உள்ளே நடந்து விட்டார். இந்த முனிவர் இது வருவார் அந்த ஞானியாக மறைத்து விட்டார். அந்த ஞானியா மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க போகும்போது சும்மா போனாங்களா? அந்த அம்மையார் ஆடைகளை உடுத்தி வந்து பார்க்கிறாங்க. பார்த்தால் அந்த போட்ட சாதம் எல்லாம் அப்படியே இருக்குது. சாதனம் அப்படியே இருக்குது. இந்த காற்றாக வந்து வாழுதேவனை நினைக்க அந்த வாழுதேவன் கூந்தலை அழைக்க சிவபெருமான் அந்த அம்மையாரை பார்க்க அந்த அம்மையார் சிவபெருமானை பார்க்க அந்த சிவபெருமானுடைய இந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த கணிதமானது வீரியமானது வெளியேறி அந்த இலையில் பட்டு விட்டதாம். காலத்தில் விட்டு அந்த மறைஞ்சிட்டாங்க. அந்த அம்மையாருக்கு இந்த சமாச்சாரம் தெரியாது. சரி, இது ஏதோ தேவராச ரகசியம் போல இருக்கும்போது நினைத்து அந்த சாதத்தை இலையோடு எடுத்து போய் குதிரையை கட்டி வைத்திருக்கிறாங்க. அந்த லாயத்துல கொண்டு போய் போட்டாங்க. வச்சுட்டாங்க. சாதத்தை வச்சுட்டாங்க. பெட்ட குதிரை அந்த பெட்ட குதிரை முன்னாடி வச்சு விட்டாங்க. அந்த இலைய சாதத்தை சாப்பிட்டது அந்த பெண் குதிரை. ஆமா, பெட்ட குதிரை. ஆமா. இந்த அம்மா கிரக வருவதற்குள் குதிரை லாயத்துல குழந்தை சாப்பிட்டு கேட்குது. ஏன் பார்த்தா கர்ப்பம் தங்கி போச்சு. ஆமா, விஜய் போட்ட 25 போல. ஆமா, குழந்தைய பிறந்து போச்சு. இதுக்குள்ள என்ன ஆச்சாங்க? அந்த குழந்தை பிறந்து போச்சு. வெளியே போன அவர் வந்துட்டாரு. உடனே இந்த அம்மா போறாங்க. குதிரை லாயத்தை பார்க்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்குது? முகாமோ குதிரை முகம், குதிரை முகம், உடலோ மனித உடல். சரி, அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. இந்த குழந்தை இப்படி பிறந்து விட்டது, வந்து போச்சா, என்ன சமாச்சாரம் ரகசியமாக இருக்குமோ அப்படி என்று நினைத்திருக்க நேரத்தில் துரோணாச்சாரி வந்துட்டார். நடந்தது என்னவென்று கேட்க துரோணத்தில் இந்த அம்மையார் சொல்ல, சரி, இது எதுவோ தேவ ரகசியம் போல் இருக்கும், இது அப்படியே விடு, இந்த குழந்தையை நான் வளர்த்துவர்களா அப்படி என்று நான் ஒரு வண்ணமாக அந்த குழந்தையை வளர்த்து வராங்க. ஆமா, அது ஒரு பேர் வச்சாங்க. துரோணர் வளர்த்து வரக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமா என்று பெயர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா முகமானது குதிரை முகம், உடலானது மனித திரகம். அப்படி இரண்டு உருவமா இருக்கிறதால அதுக்கு அஸ்வத்தை குறித்து அஸ்வத்தாமனு பேர். அஸ்வத்தாமா என்று அந்த குதிரைக்கு பெயர் சூட்டினார்கள். அந்த குழந்தையை ஒரு குழந்தை வச்சா பால் கொடுத்தா வளர்க்கணும். பால் கொடுத்தா வளர்க்கணும். இந்த பால் எப்படி எப்படி பண்ணலாம்? அவரே வந்து ஏழ்மையான. ஆமா ஆமா. அப்படி என்று வளர்த்து அந்த அம்மையார் சொல்றாங்க. யார் கணவர் இடத்தில் ஐயா, நீங்களோ எத்தனை ஓவியருக்கு வில்வதைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆமா, உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கின்றார். அவரிடத்திலே சென்று ஒரு பசு தானமாக வாங்கி வந்தால் இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து குழந்தையை காப்பாற்றி விடலாம். ஆமா அப்படின்னு அந்த அம்மையார் சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த துரோணருக்கு என்னுடைய ஞாபகம் வந்தது. ஆதியிலேயே வாஞ்சால மன்னனானவர் நாட்டிற்கு முடிசூட்டிய மன்னனாக ஆட்சி செய்து இருக்கக்கூடிய நேரத்திலே இறை தேடி வந்தார். ராஜ்யத்திலே வேறுபாடு தருகின்றது என்று சொன்னார். அப்படி என்று சொன்னாரு நண்பர். அவரிடத்திலே சென்று ஒரு வசூதாரமாக கேட்டால் தரமாட்டாரா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இறை தேடிய என் நாட்டுக்கு வரார். சொல்லுகின்றார், பாஞ்சால மன்னனை நான் பார்க்க வேண்டும், துரோணர் வந்து தெரிவிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. சரியா? சொல்லுகின்றார். யாரு? துரோணரா? அவர் யார்? என்னுடைய நண்பரா? அவர் யார் என்று எனக்கு தெரியாது, சொல்லுங்கள் என்று தெரிவித்தீர். சரிங்க.
இந்த காவல்காரர்கள் சொல்றாங்க. துரோணாச்சாரி சொல்லுகின்றார், என்ன எனக்கு தெரியாது என்று உரைத்தாரா? இதோ நான் சென்று பார்க்கின்றேன் என்று காவலர்களை மீறி துரோணாச்சாரி அரண்மனை உள்ளே வருகின்றார். சிம்மாசனத்தில் சொல்லுகின்றார், பாஞ்சாலவண்ணா எனக்கு தெரியவில்லையா? ஆதியிலேயே நீ வருவான வாலியுக நண்பர் நான் தான் துரோணர் வந்திருக்கின்றேன். ஒரு நேரத்திலேயே உரைத்தாய் என் நாட்டிலேயே நான் முடிசூட்டி மன்னனாக இருந்தால் என்னை தேடி வந்தால் வேற்பாதி ராஜ்யம் தருகின்றேன் என்று கொடுப்பேன் உரைத்தாயே. எனக்கு வேற்பாதி ராஜ்யம் வேண்டாம், ஒரே ஒரு பசு தானமாக கொடு. பசுவும் கன்றும் தானமாக கொடுன்னு கேட்கிறார். அப்படின்னு கேட்கிறார். கேட்டவுடனே பாஞ்சால மன்னனாக விளங்கக்கூடிய நான் தெரிவித்தேன், ஏன் துரோணா உன் பெயர் துரோணனா? நீ எனக்கு நண்பனா? நீ யாரு என்று தெரியாது, மரியாதையாக வெளியே போடா என்று உரைத்தேன். ஏங்க உங்களை வசதி இல்லையா இல்லையா? இல்ல ஒரு 10 மணி நேரம் கேட்கிறாரு. என்ன கூடாது. ஏன் தானம் ராமனருக்கு அஞ்சனருக்கு ராம் தானம் கொடுக்கணுமா? அதாவது ஒரு பசு கண்ணு தானம் கொடுக்கணும்னா எப்ப கொடுப்பாங்க? அதாவது இந்த சொல்லுவாங்க என்ன சமாச்சாரம் பாஞ்சால நடப்பு காரியம் செய்வாங்க பத்தியா? விடிய காலில் வந்து அப்போ வந்து 4 மணிக்கு அந்த பெண்ணுக்கு வந்து மாங்கல் இருக்கும்போது அப்படி கொடுப்பாங்க. அதை போல் நாம கொடுக்க முடியுமா? ஏன்னா நம்ம ஊர்ல என்ன கட்டதான் நடந்துக்குது அதானே அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து சொல்றீங்க. அப்படி என்று உரைத்தேன். உடனே பார்த்தான், ஏ பாஞ்சாலவண்ணா நீ சத்திரியமாக பிறந்து சொன்ன சொல்லை பின்னப்படுத்தி பேசினாய் அல்லவா? இதோவார் உனை போல் சத்தியனுக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுத்து உன்னை ரதவடி கம்பத்திலே மண்டல் விரைய கட்டி இடித்து வர செய்யாவிட்டால் என் பேர் துரோணன் அல்லவென்று பிரதிக்கரை செய்தோன் துரோணன். அச்சுமாநகர் போகின்றார். குருகுல பிள்ளைகள் 105 பேர், கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், பாண்டவர்கள் 105 பேருக்கும் குரு பீஷ்மாச்சாரி அவருடைய கிருபர் இருக்கின்றார். ஆமாம், கிருபர் யாரு? துரோணருடைய மைத்துனர். அந்த இடத்திலே இந்த துரோணாச்சாரி குருவாக போய் சேர்றார். ஆமா, அங்க போய் கேட்க துரோணாச்சாரி இடத்திலே பீஷ்மாச்சாரி இடத்திலே சொல்றாரு கிருபர், என்னுடைய மைத்துனர் தான் அப்படி என்று சொல்லி பீஷ்மாச்சாரி அவர் 105 பிள்ளைகளுக்கும் குருவாக நியமிக்க ஆசானாக ஒப்படைத்தாங்க. ஆமாம், 105 பேர்களும் வில்லுத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதிலே துரியோதன ஆதிகளுக்கு 100 பேருக்கு கற்றுக் கொடுத்து என்னிடத்திலே யுத்தத்திற்கு அனுப்புகின்றார். ஆமா, துரியோதன ஆதிகள் தம்பிமார்கள் 100 பேர் வர்றாங்க. அவர்களுக்கு எனக்கு அமோகமான யுத்தம் நடக்கிறது. அடிக்கடி என்று அடித்தீர்கள். ஒரு காட்சி ஓடினார்கள். உடனே அந்த பாண்டவர்கள் வந்து ஒரு ஆளு வர்றான். அவன் அந்த அர்ஜுனனுக்கு வியூத்தை கற்றுக் கொடுத்து என்னை ரதகொடி கம்பத்திலே கட்டி இழுத்து வர துரோணாச்சாரி உத்தரவிடு என்கிட்ட யுத்தத்திற்கு வந்தாமல். அவனுக்கு எனக்கு அமோகமான யுத்தமா கிடையாது. சுருவா புடிச்சு கட்டாங்க ரதகொடி கம்பத்துல. என்னை ரதகொடி கம்பத்திலே பிடித்து கட்டி துரோகிகளை தட்டினார். போய் நிக்குது. அங்க நின்றவுடனே துரோணாச்சாரி ரெடியா நிற்கிறார். எதற்கு? இறைவாட்டு உடனே அவன் உடைவாளை எடுத்து என்னை கொல்ல எத்தனைக்கின்றான். இதை பார்த்தான் அர்ஜுனன். வருகிறார். என் கண் முன்னே கொள்வதா வேண்டாம், நிறுத்துங்கள் என்று துரோணரை தடுத்து என்னை ரதகொடி கம்பத்திலே இருந்து கட்டை அவிழ்த்து விடுத்து எனக்கு நீர்மோர் பானகம் விடுத்து என்னை சாந்தப்படுத்தினார்கள். யாரு? அந்த அர்ஜுனன் சாந்தப்படுத்தி என்னை நாட்டிற்கு போக சொன்னான். நாட்டிற்கு வருகின்றேன்.
வரக்கூடிய நேரத்திலே அப்ப நினைத்தேன் என்னவென்று என கொல்ல நினைத்தானே துரோணர் அவனை தடுத்து என்னை கட்டவிட்டு விடுத்து எனக்கு நீர்மோர் பானகம் கொடுத்து என்னை சாத்தமடித்தினானே அவன் திருத்தோலுக்கேற்ற ஒரு பெண்ணையும் என்னை கொல்ல நினைத்தானே அந்த அவரை கொல்ல ஒரு பிள்ளையும் பெற்றெடுப்பார் என்று உடனே என்ன செய்து சபதம் செய்து காரகம் நோக்கி வளர்ந்தேன். அன்றைய தினம் சபதம் செய்து அந்த எடுத்து விட்டு காட்டுக்கு போனீங்க. காட்டுக்கு போயிட்டேன். காட்டுக்கு சென்றேன். 2 முனிவர்களை கண்டேன். யாரு? யாசம் உபயாசன். யாசம் உபயாசன் சொல்லக்கூடிய 2 முனிவர்களை கண்டேன். முனிவரிடத்திலே புத்திரகா வேட்டியாகம் செய்ய சொல்லி கரத்தை கட்டியேன். அவர் எனக்கு அமிர்தபாகம் கொடுத்தார். அமிர்தபாகம் என்று சொல்லக்கூடிய வாயத்தை கொடுத்தார். ஆமா, அந்த அமிர்தபாகத்தை கொண்டு வந்து என் மனைவியாக விளங்கக்கூடிய கோகிலாதேவிக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தால் அவளோ தீண்டாளாகிவிட்டாள். ஆமா, தீண்டாளங்க. தீண்டாளா உனக்கு தெரியாதா? அதாங்க. ஆமாங்க. என்ன பண்ணுறது? ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவா போறாங்களா? என்ன சமாச்சாரம் மந்தியா? ஐயோ, தொலைவா போறாங்க. அதானா? அதான் சொல்லுவாங்க. நானே மூப்பணியாகிவிட்டாலும் சொல்லுவாங்க. மூப்பணி இல்ல அப்படி என்று சொல்வார்கள். அப்படி உடனே செய்தி என்ன செய்தி? ஒரு யாகம் ஒன்று ஏற்படுத்தினேன். அந்த யாகத்திலே பாதி அமிர்பாகத்தை விடுத்தேன். உடனே இடது களத்திலே வில்லோடு, வலது களத்திலே அம்போடு, ரதத்தோடு செப்பு தலைவர் ஒரு பிள்ளை பிறந்தார். ஒரு பிள்ளை பிறந்தார். யார்? யாகத்தை வளர்த்து முன்னே பாதி விட்டீங்க. அந்த முன்னே பாதி விட்டதுனால கரத்திலே வில்லோடு ரதத்தோடு ஒரு பிள்ளை. அவன் பெயர் சொல்லுவாங்க. அமிர்பாகத்தை மறுமுறை யாகத்திலே விடுத்த உடனே மஞ்சள் ஆலை உடுத்து பூந்தால் அலையே செப்பு சிலைவோ ஒரு வெந்திரண்டார். அவதான் யாகசேனோ பாஞ்சாலியே. பாஞ்சாலி என்ற பெயர் சொன்னார். நான் செய்த யாகத்திலே அக்னியிலே பிறந்தாங்க. நம்ம அக்னி சோருவி பாஞ்சாலி பாஞ்சால நாட்டை குறித்தும் வாஞ்சாலவண்ணன் பெயரை குறித்தும் பாஞ்சாலி என்ற பெயர் சூட்டினீங்க. அப்பேற்பட்ட அந்த அர்ஜுனனை என் மகனாக விளங்கக்கூடிய துஷ்டத்துவல் எந்த விதத்திலும் கொண்டு விடுவார். ஆமா, ஆனால் என் மகள் பாஞ்சாலி திருத்தோலுக்கேற்ற அந்த அர்ஜுனனை நான் மனமுடிக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு பெண்ணு பிறந்து போச்சு. திருமணம் கொஞ்சம் வயது ஆகி போச்சு. ஆமா, அந்த அர்ஜுன பெருமான ஒரு வாரம் வர மாட்டோம் நீங்க நினைக்கிறீங்க. அந்த அதாவது உலகத்திலே
பெண்ணை பெற்றெடுத்துதான் மாப்பிளைய பார்ப்பாங்க. அப்படித்தானே? ஒரு பெண்ணானவள் பெற்றெடுத்து தக்க பருவ வைத்தவுடனே அவள் மனமுடித்து வைக்க வேண்டும் என்று பெண்ணுக்கு தேவையான மனம் நம்ம தேடுறோம். தகுந்தார் போல் மனமாப்பிள்ளை தேடி திருமணம் செய்து வைப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. மாப்பிள்ளையை பார்த்த பிறகுதான் பெண்ணை பெற்றெடுத்தேன். என் மகளானவள் பிறந்தால் தக்க வயதோடு இருக்கின்றார். ஆனால் என் மகளுக்கு ஏற்ற கணவன் அர்ஜுனன் வருவாரோ என் மகளை மனமுடிப்பாரோ என்று எனக்கு சந்தேகமாக. என்ன சமாச்சாரம் கேட்டா, பாண்டவர்களுக்கு தாயாதி பெரியாப்பா பிள்ளை துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் விரோதம் என்று ஏற்பட்டு துரியோதனானவள் அரக்கினால் எழுகினால் மண்டபம் ஒன்று ஏற்படுத்தி அதிலே பாண்டவர்களை குடிபோக செய்து பாண்டவர்களை தீயிட்டு கொளித்து விட்டார். பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று உலக மக்கள் பாண்டவர் இருந்துட்டாங்க நாட்டு சொல்றாங்களா? நாட்டு மக்கள் அனைவரும் சொல்லுகின்றார். அதனால பாண்டவர்கள் இறந்து விட்டார் அப்படி என்று. அப்படி பாண்டவர்கள் இறந்து விட்டால் என் மகள் நான் செய்த சபதமோ பொய்த்து விடும். அப்படி என் சபதம் பொய்த்து விட்டால் என் மகளும் நானும் அக்னியிலே விழுந்து இறந்து விடுவதை தவிர வேறு வழி கிடையாது. சமாச்சாரம் பாண்டவர் இறந்து விட்டார் யாருமே கண்ணால பார்க்கவில்லை. அதனால நான் என்ன சொல்றேன், அப்ப வந்து நாட்டு மக்கள் எல்லாம் பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்ல பாண்டவர்கள் இறந்து விட்டால் சபதமெல்லாம் பொய்த்துவிடும். ஆகையால் நம் நாட்டில் உள்ள கை சேர்ந்த ஜோதிடரை அந்தரரை நாட்டு வண்ணன் பாட்டாள வண்ணன் அழைத்தார் என்றே மிக கை சேர்ந்த ஜோதிடரை